பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற கர்த்தர். பிரியமானவர்களே, தேவன் மனிதனை படைக்கும் வரை முழு அதிகாரத்தையும் தமது கைகளிலே வைத்திருந்தார். தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் சகலத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து வந்தார். உண்டாக கடவது என்று சொன்னவுடன் சகலமும் உண்டானது. தேவன் உண்டாக்கினதை ஆளுகை செய்ய உடன் ஆளுநர்கள் தேவை. அதனால்தான் அவர் உங்களை தனது ராஜரீக சாயலாக படைத்தார். சகலமும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே பிறப்பது போல தேவனும் தன்னை போன்ற மனிதனை படைத்தார். நீங்கள் அவரை போலவே பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனின் கனவாயிருக்கிறது. தேவனை பிரதிபலிக்கிற நீங்கள் அவரை போலவே வார்த்தையின் அதிகாரத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். உண்டாக கடவுது என்பதுதான் உங்களுடைய பாஷையாக இருக்க வேண்டும். காரணம், தேவன் தனது ஆளும் அதிகாரத்தை மனிதனுக்கு பரிமாற்றம் செய்து விட்டார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கிறிஸ்துவுக்குள் உண்டாக கடவுது என்று சொல்லி சகலத்தையும் உண்டாக்கி வெற்றியின் வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.